இந்திய விமானிய நாங்க போர்க்கைதியா கைது பண்ணிட்டோம். அதுவும் ரஃபேல் விமானத்த சுட்டு வீழ்த்தும் போது அதுல அவங்க பறந்திருக்காங்க. அவங்க ஒரு பெண் விமானி. அவங்க பேரு ஷிவாங்கி சிங்கு. ரஃபேல சுட்டு வீழ்த்தும்போது எஜெக்ட் ஆயி பாகிஸ்தான்குள்ள விழுந்துட்டாங்க. நாங்க அவங்கள கைது பண்ணிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு பொய் பிரச்சாரத்த ஆப்பரேஷன் சிந்தூர் அப்ப பண்ணாங்க. அவங்க பேரு தான் ஷிவாங்கி சிங். இவங்க பீகார்ல பொறந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில வளர்ந்த ஒருத்தவங்க. இவங்களுக்கு இப்போ வயசு வந்து 30 ஆகுது. இந்த ஷிவாங்கி சிங் வந்துட்டு கைது செய்யப்படல. இது ஒரு பொய் அப்படின்னு இந்தியா அப்பவே விளக்கம் தெரிவிச்சிருந்தாங்க. பாகிஸ்தான் அதோட மட்டும் விடல. இந்தியாவினுடைய ஏபி சிங் விமானப்படை தளபதி ஷிவாங்கி சிங் வீட்டுக்கு டைரக்ட்டா போய் ஆறுதல்லாம் சொல்லுதார் அப்படின்னு ஒரு பொய்யான வீடியோவ பரப்பி விட்டு உலகம் முழுக்க பொய் சொல்லியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது பாகிஸ்தான். இப்போ உலகத்துக்கே பாகிஸ்தான் சொன்னது பொய் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஷிவாங்கி சிங் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. எங்க வச்சு அப்படின்னா அம்பாலா விமான தளத்துல பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அம்பாலா விமான தளத்துல இருந்து ரஃபேல் விமானத்துல பறந்தாங்க. 15,000 அடி உயரத்துல 700 கிலோமீட்டர் வேகத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்தாங்க. இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷிவாங்கி சிங் கூட போட்டோ எடுத்து பாகிஸ்தான் நீ சொன்னது பொய், அவங்கள நீ கைது பண்ணலாம், அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்றதையும் மட்டும் இல்லாம நீ விமானத்தை சுட்டு வீழ்த்தின அதுவும் ரஃபேல்னு சொன்னீங்களே அதுவும் பொய் தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு திரௌபதி முர்மு. அதாவது பாகிஸ்தான் நாங்க ரஃபேல சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்ற பொய்யும், டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி சொல்ற பொய்யும் முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்கிற வகையில இந்த ஒரு புகைப்படம் அமைஞ்சிருந்தது. திரௌபதி முர்முவும் ஷிவாங்கி சிங்கும் சேர்ந்து எடுத்த இந்த ஒரு போட்டோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.